அதை எங்கே நமக்கு ரொம்ப தெளிவாக புரிய வைப்பானா, படத்தோட ஓப்பனிங்கில் ஹீரோ வேற ஒரு கார் ரேஸ் பண்ணிட்டு இருப்பாரு. படம் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஹீரோ கிட்டே கேட்டதுக்கப்புறமா F1 ரேஸில் மீண்டும் கலந்துப்பார். மீண்டும் கட் பண்ணிங்கன்னா படத்தோடைய முடிவில் ஒரு மட் மாதிரியான ஒரு இடம், பயங்கர களிமண் இல்லை சீக்கு பக்கத்தில் சீ ஷோரில் இருக்க ஒரு இடம், அங்கே ரேசிங் பண்ணுறாங்க ஒரு பெரிய பெரிய டயர்ஸோட. அப்படிப்பட்ட ஒரு காரில் ரேஸ் பண்ணுன்ற ஆசையில் ஹீரோ இறங்குறாரு. இது எல்லாத்துக்குமே காசு அப்படின்றது தேவைப்படுது. அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் காசு அப்படின்றது தேவைப்படுது. அதுக்காக மட்டும்தான் அவர் காசை எடுக்கிறார் அப்படின்றத படம் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் டீட்டெயில் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். மீண்டும் ஹீரோவுடைய கேரக்டரைசேஷன் எங்கெங்கெல்லாம் டீட்டெயில் பண்ணியிருப்பாங்கன்னா, ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவர் வெறும் ரேஸில் ஜெயிக்கிற ஒரு ஆளாகவும் இல்லை ரேஸில் ஃபஸ்ட்டு வர ஆளாகவும் மட்டும் இருக்கக்கூடாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் இப்போ வரைக்கும் நம்ம கேட்டிருந்தோம்னா அவங்க ஜெயிச்ச பகுதியை மட்டும்தான் நம்ம பார்த்துருப்போம். அவங்கள பற்றி மட்டும்தான் எல்லாரும் பெருமையாக பேசியிருப்பாங்க. ஆனால் அவங்க தோத்த பகுதின்னு இருக்குது, அவங்க ட்ரெயின் ஆன பகுதின்னு ஒன்று இருக்குது. அதை இந்த படத்தில் டீட்டெயிலாக காமிச்சிருப்பாங்க.